அண்மை செய்தி. நீட் முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியது. இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீட் முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியிருக்கிறது. இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. நீட் முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியது. இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியிருக்கிறது. இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது டெல்லியில் கடும் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த விவகாரத்தால் நேற்று நாடாளுமன்றம் முடங்கியது. இன்று காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற 2 அவைகளிலுமே இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். மக்களவையில் இது குறித்து எழுப்பிய போது சபாநாயகர் கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும், கொடூரமான ஆயுதங்கள் மூலம் போராட்டம் நடத்தியவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக அவை தற்போது 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரத்தை எழுப்பி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதன் காரணமாக அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 அவைகளுமே 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 7வது நாளாக நாடாளுமன்றம் இந்த நீட் மற்றும் நீட் போராட்ட விவகாரங்களில் முடங்கி இருக்கிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.